அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரின் உரிமையை அங்கீகரிக்க சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க அழைப்பு. சஜித்திற்கு ஆதரவு, ஸ்ரீதரன் கடும் எதிர்ப்பு, இரண்டாக பிளவுபட்டது தமிழரசு கட்சி. கிளிநொச்சியில் தேர்தல் அலுவலகத்தினை சேதப்படுத்திய சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது. சஜித்தின் ஆதரவாளரால் தாக்கப்பட்ட வர்த்தகர் வியாபார நிலையத்துக்குள் பரபரப்பு. வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு ஓய்வூதியம் வெளியான மகிழ்ச்சி தகவல். தொடர்ந்து அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள். இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை. காரினை செலுத்திய தேரர் கைது. ஜனாதிபதி தேர்தலால் ஏற்பட்டுள்ள திருப்புமுனை, நாட்டை விட்டு தப்பியோடும் பல குற்றவாளிகள். 98% வாக்காளர் அட்டை விநியோகம் நிறைவு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனநாயக முறையில் கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு தமிழனும் பயன்படுத்தி எமது உரிமையை அங்கீகரிக்க சங்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் இ. ஜெயசேகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 75 வருடங்களாக தமிழர்கள் தங்கள் உரிமைக்காக பல வகையில் போராடி இலங்கை அரசு தமிழ் மக்களுக்கான எந்த தீர்வையும் இதுவரை வழங்கவில்லை. பல ஒப்பந்தங்கள், பல வட்டமேசை மாநாடுகள், பல பேச்சுவார்த்தைகள், பல வாக்குறுதிகள் நடைபெற்றும் எதையும் நிறைவேற்றவில்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற ஆக குறைந்த அதிகாரமான 13ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தை கூட முழுமையாக நடைமுறைப்படுத்தாமை தந்தை செல்வா தொடக்கம் சம்பந்தர் ஐயா வரை ஏமாற்றப்பட்டார்கள். ஆகவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலே எமது தீர்வுக்கான புதிய அணுகுமுறையாக அணுகி ஒவ்வொரு தமிழ் மக்களும் இதனை பயன்படுத்தி சங்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நாம் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள், வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம். நாம் தனித்துவமானவர்கள். எமக்கு சுய நிர்ணய உரிமையுண்டு. எமது நிலம், மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு போன்றன பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு பூரண சுயாட்சி அதிகாரம் எமது பகுதிக்கு தேவை என்பதை முன்னிறுத்தி தமிழ் மக்கள் தங்கள் கோரிக்கைக்கான சர்வஜன வாக்கெடுப்பாக இந்த தேர்தலை கருதி ஒவ்வொரு தமிழனும் தவறாது சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து எமது உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித்திற்கு ஆதரவு வழங்குவது என்ற தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை தான் எதிர்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் 6 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவின் உறுப்பினருமான ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள கட்சி அலுவலகமான தாயகத்தில் இன்று 6 பேர் கொண்ட குழு கூறியதன் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைய கூட்டத்தில் 5 பேர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அது தொடர்பாக ஒரு அறிக்கையும் எழுதப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாகவே இருந்தது. மத்திய குழுவில் கடந்த 1ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கின்றேன். நான் ஒரு தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்ற ரீதியில் எழுத்து மூலமாக அறிவித்துவிட்டு தான் பிரித்தானியா சென்றிருந்தேன். 6ஆம் தேதி நான் மீளவும் இலங்கைக்கு திரும்புவேன். 7ஆம் தேதி வரை கூட்டத்தினை வைக்க வேண்டாம் என கூறியிருந்தேன். அவ்வாறு கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் எடுக்கப்படாது என்று பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் எனக்கு உறுதிமொழியையும் தந்திருந்தார். தற்போதைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராஜாவை 26ஆம் தேதி சந்தித்து பேசுகின்ற போது நாங்கள் தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்ற மாட்டோம், சில விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறோம் என தெரிவித்திருந்தார். இவற்றையெல்லாம் தாண்டி 2024 8ஆம் மாதம் 18ஆம் தேதி 6 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில் மத்திய குழுவில் அவசரமாக யாருடைய தேவைக்காக யாருடைய தீர்மானத்தை எடுத்தார்கள்? சஜித் பிரேமதாசவுக்காக அந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். அந்த தீர்மானம் எடுத்த பின்னர் நான் கடிதம் மூலமாகவும் தெரிவித்திருந்தேன். இது பிழையான ஒரு முடிவு, இதை நான் எதிர்க்கின்றேன்.
என்னை பொறுத்தவரை நான் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மக்களின் திரட்சிக்காக தமிழர்களுடைய தேசிய திரட்சியை கொண்டு வருவதற்கும் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும், தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டு இருந்தேன். அதனை இப்போதும் கொண்டிருக்கின்றேன். இன்றும் இந்த கூட்டத்தில் அதனை வலியுறுத்தி என்னுடைய கருத்து இவர்களுடைய தீர்மானத்திற்கு எதிரானது என்பதனை பதிவு செய்யுமாறு தெரிவித்திருக்கின்றேன். ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை. அதாவது ஸ்ரீதரன் சஜித் பிரேமதாசவுக்கு மட்டுமல்ல, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க உட்பட தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை என்பதை பதிவு செய்யுமாறு குறிப்பிட்டு அந்த கூட்டத்தில் இருந்து என்னுடைய நேரம் முடிந்ததும் புறப்பட்டேன் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் தேர்தல் அலுவலகத்தினை சேதப்படுத்திய சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலே குறித்த நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை சேதமாக்கப்பட்டது. மேலும் அவற்றின் பொருட்கள் சிலவும் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக விநியோகிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார அட்டையை பெற மறுத்த வர்த்தகர் ஒருவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் தாக்கியுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் நாவலப்பட்டியில் இடம்பெற்றுள்ளது. கை கடிகாரங்களை பழுது பார்க்கும் விற்பனை நிலையம் ஒன்றுக்குள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்பட்ட கையேட்டை விற்பனை நிலையத்தில் இருந்தவர் ஏற்க மறுத்துள்ளார். இந்நிலையில் கோபமடைந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் குறித்த நபரை தாக்கியுள்ளதுடன் அச்சுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் வர்த்தக நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் காணொலியாக பதிவாகியுள்ளது. மேலும் சம்பவத்தின் போது குறித்த நபர் வர்த்தகரை மிரட்டியுள்ள நிலையில் தனது எதிர்கால பாதுகாப்பிற்காக வர்த்தகர் நாவலப்பட்டி பொது வைத்தியசாலை போலீஸ் நிலையத்தில் சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் தொழில் புரிந்து எமது நாட்டுக்கு டாலர்களை பெற்றுத்தரும் இலங்கையர்களுக்கு அவர்கள் தொழில் செய்ய முடியாத காலத்தில் ஓய்வூதியம் போன்ற கொடுப்பனவை எதிர்காலத்தில் வழங்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடியின் போது எமது ஜனாதிபதி சமர்த்திக்காக இதுவரை வழங்கப்பட்டு வந்த 60 பில்லியன்களை சுமார் 180 பில்லியன்களாக அதிகரித்து 24 லட்சம் குடும்பங்களுக்கு அசஸ்மெண்ட் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்திருந்தார். அவசர நிதி தேவைக்கும் பயன்படாது இருந்த காணி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக முழு உரிமையுள்ள காணி உறுதி பத்திரங்களை உரிமைய வேலை திட்டத்தினூடாக 20 லட்சம் பேருக்கு வழங்கினார். உண்மையில் ஏழையின் தோழன் ரணில் விக்ரமசிங்க அவர்களே. அதுபோல் பெருந்தோட்ட மக்களுக்கும் காணி உரிமை வழங்கவும் மற்றும் லைன் அறைகளுக்கு பதிலாக கிராமங்களை உருவாக்கவும் நடவடிக்கை எடுத்தார். அதேபோன்று வெளிநாடுகளில் வருடக்கணக்கில் தொழில் புரிந்து எமது நாட்டுக்கு டாலர்களை பெற்றுத்தரும் எமது நாட்டு மக்களுக்கு அவர்கள் தொழில் செய்ய முடியாத காலத்தில் ஓய்வூதியம் போன்ற கொடுப்பனவை எதிர்காலத்தில் வழங்கவும் திட்டமிட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த 24 மணித்தியாலங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு 184 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு 23 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு 161 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் மொத்த எண்ணிக்கை 4215 அதிகரித்துள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 4097 முறைப்பாடுகளும், வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 30 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவி மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
செல்லுபடியற்ற சாரதி அனுமதி பத்திரத்துடன் காரை ஓட்டிச் சென்ற தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக குருநாகல் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் மேரிகமவில் உள்ள விகாரியொன்றில் வசிக்கும் 46 வயதான தேரர் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த தேரர் கண்டியிலிருந்து குளியாப்பட்டிய கந்தா நேகதர பிரதேசத்தில் உள்ள விகாரியொன்றை நோக்கி காரில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது குருநாகல் போக்குவரத்து போலீசாரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது தேரர் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தேரர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குருநாகல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத வகையில் திருப்பும் முனைகள் ஏற்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், வர்த்தகர்கள் மற்றும் பலர் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பி செல்ல தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் இன்னும் சில தினங்களில் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாகவும் சில மாதங்களுக்கு முன்னரே நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கான விசாக்களையும் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் 98% விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் எதிர்வரும் 18, 19, 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் அருகிலுள்ள அஞ்சல் அலுவலகங்களில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.